ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். திருமண உறவுக்கு முன்பாக, திருமணத்திற்கு முன்பாக திருமண ஆலோசனை மற்றும் உடற்பரிசோதனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு திருமணத்திற்கும் அதை செய்யணும். 2 காரணங்கள். ஒன்று வந்து HIV நோய் தொற்று ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொன்று திருமண ரத்து, விவாகரத்து என்பது மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக உலகெங்கிலுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு ஆயுதம் திருமணத்திற்கு முன்பான பரிசோதனை. உடற்பரிசோதனையில் HIVயை கண்டறிந்து தவிர்க்கலாம். மனரீதியான ஒரு ஆலோசனையின் மூலமாக உலகத்தில் இதுவரைக்கும் கண்டறிந்த நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அந்த தம்பதிகளை அந்த விதிகளோடு அவங்க அந்த விளையாட்டை விளையாடினாங்கன்னா வெற்றி அடைய முடியும். ஒரு காலர் பார்ப்போம். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சுரேஷ், மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். சுரேஷ் சொல்லுங்கள் சார். சின்ன வயசுலேருந்து கைப்பழக்கம் இருக்குது சார். சரி. இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்குது சார். சரிங்க. பட் இன்னமும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சார். ஸ்டாப் பண்ணணும். இது வந்து உங்கள் நீங்கள் உயிருள்ள வரை கண்டினியூ ஆகுங்க. இதில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுன்ற பேச்சே கிடையாது. ஸ்டாப் பண்ண நினச்சிங்கன்னா தோல்வி அடைவீங்க. கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணுவீங்க, மறுபடியும் பண்ணுவீங்க. இது ரொம்ப இயல்பானது. இதில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்லாம் முயற்சி பண்ணும்போது திரும்ப திரும்ப உங்களுக்கு தோல்வி தான் வரும். ஓகே சார். ஒரு குறிப்பிட்ட பீரியட் வேணால் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம், திரும்ப அது வரும். இயல்பான ஒரு விஷயம். இதில் நான் தூங்குறதை நிறுத்தணும்னு யாராவது முயற்சி பண்ணுவாங்களா என்ன? அதுபோல் சுய இன்பம் என்பது ஒரு இயல்பானது. நீங்கள் 1 மாதம் ஸ்டாப் பண்ணலாம், அதுக்கப்புறம் திரும்ப வரத்தான் செய்யும். இதனால் எந்த விதமான இழப்போ பிரச்சனையோ கிடையாது. அப்படி யாராவது வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் போலி மருத்துவர்கள் அல்லது ஏமாற்றுகிறார்கள்னு அர்த்தம். ஓகே சார். அதான் டெய்லி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது சார். டெய்லி பண்ணாலும் அது நார்மல் தான். டெய்லி ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல சார்? எந்த ஹெல்த் ப்ராப்ளம் வராது. இது வரைக்கும் உலகத்தில் பண்ண எந்த ஆய்வுகளையும் இது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணுறதாக நிரூபிக்கப்படலை. கவலைப்படாதீங்க. சரி. இப்போது இந்த திருமண முறிவு பற்றி டால்ஸ்டாய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா சந்தோஷமான திருமணங்களும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் சந்தோஷமில்லாத திருமணங்கள் அதன் வழியில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. சரி. ஜான் காட்மன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து திருமணத்தை பற்றி சில ஆலோசனைகள் சொல்கிறார். இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். ஜான் காட்மன் என்ன சொல்கிறார்? திருமணம் என்பது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நெருக்கத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிற ஒரு உறவாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சண்டைகளை, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உறவாக அது இருக்கணும். தீர்க்கக்கூடியதை உள்ளடக்கியதாக உங்கள் உறவு இருக்கணும். சண்டைகளே வராமல் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சண்டைகள் வரும், அதை நீங்கள் தீர்க்கக்கூடிய உள்ளடக்கத்தோடு நீங்கள் இருக்கணும். 3வதாக 5 முறை நீங்கள் மனைவியை பாராட்டினீங்கன்னா 1 முறை குறை சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் 5 முறை குறை சொன்னால் கூட நம்ம 1 முறை கூட பாராட்ட மாட்டோம். அதுதான் திருமணங்கள் முறிவதற்கு பெருமளவுக்கு காரணமாக இருக்குது. 5 பாராட்டுக்கள், 1 விமர்சனம், 1 குறை சொல்லுதல்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பெருமளவு உங்கள் திருமணங்களில் பிரச்சனை வராது அப்படின்னு ஜான் காட்மன் சொல்கிறார். குறை சொல்கிறது அதிகமாக உங்கள் திருமணத்தில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை உருவாகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கார். அதே மாதிரி பெரிய அளவுக்கு அழிவை நோக்கி போகக்கூடிய சண்டைகளில் இறங்கிறது, மோசமான பேரை சொல்லி திட்டுறது, அசிங்கமாக திட்டுறது, முட்டாள், அயோக்கியம் அப்படின்னு, அல்லது ஒரு சோம்பேறி இப்படி திட்டுறது பார்ட்னரை. 2வது பழைய விஷயங்களை தோண்டி இப்போ பேசுகிறது. 3வது எல்லா விஷயங்களையும் பேசுகிறது. நம்ம என்ன பேசணும், எதை சொல்லணும் மனைவிக்கு அல்லது கணவருக்குன்னு விட்டுட்டு நீ என்றைக்குமே இப்படி தான் ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் தாறுமாறாக ஒவ்வொரு முறையும் பேசுகிறது. இது வந்து ஒரு மோசமான சண்டை. இந்த சண்டைகளுக்கு தீர்வு இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ.
ஹலோ வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? காரைக்கால்லேருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் சார். நான் நேற்று நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா பார்த்துட்டு இருக்கேன் டெய்லி. சொல்லுங்கள் ராமலிங்கம். சார் 2 கேள்வி சார், சந்தேகம் சார். சொல்லுங்கள், சந்தேகங்களை சொல்லுங்கள். ஹெச்ஐவினா என்ன சார்? எய்ட்ஸ்னா என்ன சார்? இது ஹெச்ஐவி வந்து எவ்வளோ நாளில் தெரியும்? ம் வந்த பிறகு எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்க? விளக்கம். அதாவதுங்க, ஹெச்ஐவி என்பது சரி சார். ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ்ன்னு பேருங்க. அந்த ஹெச்ஐவி கிருமி உங்கள் உடம்புல பூந்துறத நம்ம ஹெச்ஐவின்னு சொல்கிறோம். ஹெச்ஐவி நோய் தொற்று. சரி சார். ஆனால் அது வெளியே தெரியாது. அதனால தான் இந்த நோய் சைலண்ட்டாக பரவுது. சரி சார். இந்த நோய் நம்ம உடம்புல பூந்த பிறகு ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு இந்த சின்ன காய்ச்சல் வரும். தொண்டை வீக்கம் மாதிரி, தொண்டை கமறல், வீக்கம், லேசாக ஜுரம், இந்த மாதிரி கொஞ்சம் மூக்கொழுகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வராதவங்க யார் இருக்காங்க? எல்லாருக்கும் வர்றதுனால யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் அப்படி உடம்பு உள்ளேயே அந்த ஹெச்ஐவி கிருமிகள் பல்கி பெருகி ஒரு கட்டத்தில் வந்து நோயாக 5 வருடங்களில் அது நோயாக மாறும். நோயாக மாறும்போது ஒன்று அது வந்து ஒரு பேதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பேதி யூஸ்வலாக வரந்தால் ஒரு மருந்து கொடுத்தா நின்றுடும். இவர்களுக்கு மாதக்கணக்கில் பேதி ஆகிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஜுரம் வந்ததுன்னா 2-3 நாளில் மாதக்கணக்கில் ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கெப்போசி சார்கோமான்னு ஒரு புற்றுநோய், தோலில் வரக்கூடிய புற்றுநோய் வரலாம். டிபி வந்ததுன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல கொஞ்சமாக டிபி இருக்கும். இவங்களுக்கு டிபி வந்தால் 2 லங்கும் ஃபுல்லாக டிபியாக இருக்கும், வேகமாக பரவிடும் எதிர்ப்பு இல்லாதனால. நாக்கில் வந்து பூஞ்சை காளான் வெள்ளையாக இருக்கும். உடம்பு மெலிந்து திடீர்னு 10 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருவாங்க. 1 கிலோ குறைக்கிறதுக்கே ஆளுங்க தலைகளாக நின்று கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே மாதத்தில் 10 கிலோ டக்குன்னு எடை வேகமாக குறையும். இப்படி பல்வேறு அறிகுறிகள் எய்ட்ஸ் நோயில் இருக்கும். ஸோ ஹெச்ஐவி வந்து கிருமி தொற்று தான். அதில் வந்து வெளிப்பாடுகள் ரொம்ப இருக்காது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என்னோட நேம் வந்து கார்த்திக் சார். கார்த்திக், சொல்லுங்கள் சார். இப்போ என்னோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்கன்னா, செக்ஸ் வச்சுக்கும்போது ஃபினிஷ் கொஞ்சம் பிடிச்சி அமுக்கிட்டாங்க. அப்போ வந்து ஃபினிஷோட ஹெட்ல வந்து ஒரு பிளட் மாதிரி செப்டிக் ஆயிடுச்சு சார். சரி. அது இப்போ எனக்கு எந்த பெயினும் இல்லை. பட் அதை எப்படி சார் க்யூர் பண்ணுறது? அது எப்படி செப்டிக் ஆச்சுன்னு அப்புறம் தெரியுது உங்களுக்கு? அவங்க பிடிச்சி அமுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன்ல வந்து அந்த ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்ல அப்படி சார் நின்ன மாதிரி இருக்கு. கையில் அடிப்பட்டா பிளட் கட்டியான அப்படி சார் இருக்கும், ரத்தம் கட்டிக்கிச்சுன்னா. சரி. அது மாதிரி இருக்கு சார். சரி, இருந்துட்டு போகுது. முதல்ல ஒன்று பண்ணுங்க. இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கையில் அழுத்துறதுனால ஆணுறுப்புக்கு பெரிய பாதிப்பு வராது. ஆனால் உங்களுக்கு உண்மையிலே ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மருத்துவரை அணுகி இதை பற்றி முற்றிலுமாக காட்டிடுங்க. தேவைன்னா மருத்துவர் சில பரிசோதனைகள் பண்ணி, செக்ஸாலஜிஸ்ட்டை வேணால் காட்டுங்க. இதை பரிசோதனை பண்ணி என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிடுவாங்க. பொதுவாக வந்துங்க ஒரு மனைவி ஆணுறுப்பு பிடிச்சி அழுத்துறதுனாலலாம் பெரிய பிரச்சனை வராது. ஓகே சார். உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருந்து உங்களை ஆணுறுப்பில் ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது விஷயம் வேறு. மனைவி வந்து நீங்கள் துடிக்க துடிக்க உங்களை ஒன்றும் அது கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஏதாவது கொஞ்சம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. எலும்பு உடையிற மாதிரி ஆணுறுப்பு உடையும். இது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆணுறுப்பு எலும்பு மாதிரி உடையுன்றது. நீங்கள் ஒரு பொசிஷனில் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் கீழே படுத்துருக்கீங்க, மனைவி மேலேருந்து செக்ஸ் பண்ணுறாங்க, திடீர்னு அவங்க வெயிட்டை வச்சு அழுத்துறாங்க. விரைத்த ஆணுறுப்பில் அழுத்தும் போது டக்குன்னு அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடஞ்சா விரைப்பு குறைஞ்சிரும், ஆணுறுப்பு வீங்கிரும். அது வந்து சாத்தியம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். ஒரு சினிமா துணை நடிகர் கூட நடுராத்திரியில் விரைப்பு வருதுன்னு சொல்லி அது ஆணுறுப்பை நசுக்கி ஆணுறுப்பு வந்து உடஞ்சி போய் ஃப்ராக்சர் பீனிஸ்ன்னு வந்து நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி மேலே சடனாக உட்கார்ந்தாங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ரேராக நடக்கும். மற்றபடி இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் விழுப்புரத்துலேருந்து ராஜாராம் பேசுகிறேன் சார். ராஜாராம் சொல்லுங்கள். சார் எனக்கு மேரேஜ் ஆச்சு ஒரு 4 month ஆகுது சார். சரிங்க சார். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷமாக கைமிட்டி அடிச்சுட்டு இருக்கேன். சரிங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அல்சர் இருக்குது. சரி. அதே அந்த 14 வருஷமாகவும் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் அல்சருக்கு நான். சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மனைவி கூட போயிட்டு உடலுறவு வச்சுக்கும் போது ஒரு டைம் தான் பண்ண முடியுது. சரிங்க. ஸோ அதுக்கும் போயிட்டு நான் போயிட்டு ரத்த பரிசோதனையத்தில் போயிட்டு என்னுடைய விந்துக்கள் நான் செக் பண்ணேன். சரி. செக் பண்ண போது அதாவது 19 மில்லியன் தான் எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க விந்தணுக்கள். சரி. ஸோ இது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா ஆகிடுமா இல்லை நல்லா ஆகாதா? இப்போ எதுக்கு நல்லா இருக்கணும்? நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு சார். கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகுது சார். 4 மாதத்தில் போய் எதுக்கு டெஸ்ட் எடுத்தீங்க? நீங்கள் வாட்டுக்கு செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. சரிங்க. நார்மலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வருடம் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சரிங்க சார். நீங்கள் வாட்டுக்கு செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க, அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க, கவலையே படாதீங்க. சரிங்க சார். நான் ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்கலாமா வேணாமா சார்? நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம். செக்ஸ் மட்டும் ரெகுலராக இப்போ டெய்லி பண்ணிகிட்டு இருங்க. ஒரு வருடம் முடிவில் நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னா அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. அப்படிங்களா சார்? ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா O பாசிட்டிவ் ரத்தம், எனக்கும் O பாசிட்டிவ் ரத்தம் சார். இருக்கட்டும், நல்லது தான். இதனால எந்த நோயும் வராது, எந்த குறைபாடும் வராது. ஸோ இல்லைங்க சார். இப்போ நான் கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகி கருவு பற்றி அவ்வளோ சார். அதனால தான் சார். ஒரு வருடம் வரை காத்திருக்க வேண்டும். நீங்கள் பேசாமல் குழந்தையோடய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க போல இனிமேல் வர்றவங்கலாம். கல்யாணம் ஆகி ஒரு வருடம் வரைக்கும் நீங்கள் இயல்பாக தாம்பத்திய உறவு வச்சுக்கணும். அதுக்குள்ளே குழந்தை பிறக்கலைன்னா தான் ஒரு வருடம் கழித்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். கல்யாணம் ஆகும்போதே கர்ப்பமாகணும், கல்யாணம் ஆணி மறுமாதமே கர்ப்பமாகணும்லாம் அவசியம் இல்லை. உறவுகள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். பொதுவாக தம்பதிகளிடையே காணப்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உறவுகளை பற்றினா, ஒன்று கிரிட்டிசிசம், காமனாக பெண்கள்கிட்ட இது இருக்கும். டிஃபென்சிவ்னஸ், தற்காத்து கொள்வது. 3வது விட்ராயல். இது ஆண்கள் பேச மாட்டாங்க. ஹஸ்பண்டோட இப்போ ஒய்ஃபோட சண்டை வந்தால் பேசவே மாட்டாங்க, பல மாதங்கள் பல வாரங்கள் கூட. அடுத்து கான்டெம்ப்ட். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்ன? எனக்கு கை பழக்கம் இருக்குது. சரிங்க. அது ஆண் பெண்கள்கிட்ட போனால் சரின்னு எதிர்க்க மாட்டேங்குங்க சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க சார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஏன் பெண்கள்கிட்ட போகிறீங்க? அது டெஸ்ட்டுக்கு தான் சார் நான் போனேன். நான் எங்கள் கைப்பழக்கம் இருக்கிறதே, நீங்கள் கைகள் இருக்கிறதே கைப்பழக்கம் பண்ணுறதுக்கு தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க சார். இது இயல்பானது, நார்மல் தான். நீங்கள் சுய இன்பம் பண்ணலாம். பெண்கள்கிட்ட போகாதீங்க, அது நல்லது தான் உங்களுக்கு இருக்கிற இப்போ விஷயங்கள்லாம். சரிங்க சார். நீங்கள் திருமணத்துக்கு முன்பாக ஏதாவது உங்களுக்கு பயமாக இருந்தது, பிரச்சனைகள் இருந்தால் திருமண முன் ஆலோசனை போங்க. சரிங்க சார். சில செக்கப் எல்லாம் எடுப்பாங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை எப்படி திருப்தி பண்ணுறது, பல்வேறு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ தேவையில்லாமல் திருமணத்திற்கு முன்பாக பெண்களோடு உறவு வைத்து கொள்ளாதீர்கள். நரம்பு தளர்ச்சி ஏற்படுமா சார்? எந்த நரம்புக்கு ஏதுங்க தளர்ச்சி? வாழ்க்கையில் நரம்புக்கு தளர்ச்சியே கிடையாது. நரம்பு தளர்ச்சின்ற வார்த்தை யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க போலி டாக்டர். சரிங்க சார். சரியா? அந்த மாதிரி ஒரு தளர்ச்சியே உங்களுக்கு வராது வாழ்க்கையில், கவலையே படாதீங்க. சரி, இப்போது ஒரு தம்பதிகளுக்கிடையே அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உறவுகளை வைத்து எப்படிப்பட்ட தம்பதிகள்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று வேலிடேட்டிங், அவங்களுடைய பேச்சு முறைகளை வச்சு பார்த்துடலாம். 5 பாராட்டுக்கள், ஒரு 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 குறை கூறுதல் இருந்தால் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்ட்னர் ஏதாவது பேசுகிறாங்க, மனைவி கணவன் பேசும்போது காது கொடுத்து கேட்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது நல்ல உறவு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. வெரி குட், சொல்லுங்கள். 5th month போயிட்டு இருக்கு சார். சரிங்க. இப்போ ஃபுல்லாக வாமிட்டிங்காக இருக்குது சார். அதாவதுங்க, சில நேரம் பெண்களுக்கு ஹைப்பர் எமிசிஸ் கிராவிடோரம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வாந்தியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே. இது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. சில பெண்களுக்கு கடைசி 3 மாதம் அதிகமாக இருக்கும். ஓகே. ரொம்ப கொஞ்சம் பெண்களுக்கு
முழு கர்ப்பமானதுலேருந்து டெலிவரி வரைக்கும் வாந்தி இருக்கும். ஓகே சார். ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக வாமிட் எடுக்கிறாங்க சார். சில பெண்களுக்கு அதான் ஹைப்பர் எமிசிஸ் கிராவிடோரம்னு பேருங்க. ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி குறையாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப வாமிட்டிங் எடுத்தாங்கன்னா சில நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரிப்ஸு மருத்துவ உதவியோடு அவங்கள சரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே சார். இது வந்துங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம். ஓகே. ஏன் இந்த வாமிட்டிங் வருது அப்படின்னு சில ஆய்வுகள் பண்ணப்போ சில ஆச்சரியமான தகவல்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே குழந்தையை பாதிக்கும். பெரும்பாலான 90% உணவுகள் குழந்தையை பாதிக்கும். அதனால தான் அவங்க வந்து ஒரு ஆல்கஹால் சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணுறது, வேறு கண்ணா பின்னான்னு உணவுகளை சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த வாமிட்டிங் உதவியாக இருக்குது. ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா வாந்தி வந்துடும். என்ன மாதிரி சாப்பிட முடியும்? தயிர் சாதம், கொஞ்சம் புளிப்பாக சில விஷயங்களை தான் சாப்பிட முடியும். அவங்க சேஃபான ஐட்டம் தான் அவங்க ஒழுங்காக சாப்பிட முடியும். விரும்பினதெல்லாம் உள்ள தள்ள முடியாது. இந்த மாதிரியாக தேவையில்லாத குழந்தையை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளியே தள்ளுறதுக்கு தான் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது. அதுதான் இயற்கை இப்படி படைச்சிருக்குன்னு விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சில பேருக்கு அதிகமாகிடுது. அதனால் ஹைப்பர் எமிசிஸ் கிராவிடோரம் அப்படின்னு பேர். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் திருப்பூர்லேருந்து மணி பேசுகிறேன் சார். மணி சொல்லுங்கள். சார் இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 4 month ஆகுது சார். வெரி குட், சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃப் வீட்டு ஒரு டோர் கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டைம் மட்டும் தான் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் பண்ண முடியல சார். அதுக்கப்புறம் டெம்பர் ஆக மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட போதும். இருந்தாலும் நீங்கள் இந்த கவலைப்படவே வேண்டாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணுங்கள். அப்புறம் மனைவியை தூண்ட சொல்லுங்கள், மறுபடியும் கையில் வாயில் ஆணுறுப்ப. அதுக்கப்புறம் அதாவது விரைப்புத்தன்மை வர மாட்டேங்குது சார். அவங்க கையில் தூண்டுறாங்களா உங்கள் மனைவி? தூண்டுறாங்க சார். அதுக்கப்புறம் ஆனாலும் வரமாட்டேங்குது. ஆமாம் சார். நீங்கள் வேணால் ஒரு மருத்துவரை வந்து பார்த்து, செக்ஸாலஜிஸ்ட் பார்த்து வேணால் ஆலோசனை பெறுங்க. சரிங்க. இதை எளிமையாக சரி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் குற்றம் இல்லைங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் நல்லா செக்ஸ் பண்ணுறீங்கனாலே நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நான் செக் பண்ண சார் 20 மில்லியன் தான் சார் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது விந்தணுக்கள் வேறங்க. அதுக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, ஓகே சார். விந்தணுக்களுடைய அளவு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான். சரிங்க சார். அதுக்கும் உங்கள் ஆண்மைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. இப்போ குழந்தை தான் சார் பெற்றுக்கணும். அதுக்காக தான் சார் கேட்குறேன் நான். எங்க செக்ஸ் ஒரு முறைக்கு மேலே பண்ண முடியலன்னு சொன்னீங்க? ஆமாம் சார், பண்ண முடியல சார். சரிங்க. குழந்தை வேணும் அப்படின்னா 20 மில்லியன் போதும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு வருடம் முறையாக செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வருட முடிவில் நீங்கள் கருத்தரிக்கலைன்னா 2 பேரும் சேர்ந்து போய் மருத்துவரை பார்த்து ஒழுங்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி, இப்போது அடுத்து 2வது டைப் வாலட்டைல். ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க, சண்டை போட்டுக்கிறவங்க, தீராத சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து வாலட்டைல் டைப் அப்படின்னு சொல்கிறோம். 3வது டைப் அவாய்டிங். இவங்க வந்து பேசிக்கவே மாட்டாங்க, சண்டைகளே போட மாட்டாங்க. ஏன்னா பேசிக்கவே மாட்டாங்க அதிகம். ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டு அவங்கவுங்க ரூம்மேட்டு மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ.
ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் தஞ்சாவூர் மட்டும் தான் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி உங்களுது? சார் அதாவது நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா மட்டும் விந்து எனக்கு வந்து கெட்டியாக இருக்குது சார். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன்னா எப்படின்னா ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி இருக்குது சார். அதனால தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. விந்து நீர்த்து போன மாதிரி இருக்குது. ஆமாம் சார். விந்து கட்டியாக இருக்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? இல்லை சார், இப்போ சாதாரணமாக வந்து ஏதாச்சும் ஒன்றாலும் விந்து வந்து ஒரு கிட்டியாக இருக்கும். சாதாரண ஒரு செக்ஸ் பண்ண பார்த்தா கூட அந்த படத்தில் வந்து வரதெல்லாம் வந்து ஒரு கிட்டியாக தான் சார் இருக்குது. விந்து செக்ஸ் படத்தில் வர்றதெல்லாம் விந்தே இல்லைங்க. அவங்க ஒரு திரவத்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதுவும் ஃபோர்ஸாக. பெரும்பாலான திரைப்படங்களில் வரக்கூடிய விந்து வந்து அவங்க எஜெக்ட் பண்ணுறது இல்லைங்க. இப்போது நம்ம கதாநாயகர்லாம் எப்படி சண்டை போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 1008 இராணுவ வீரர்கள் மெஷின் கன் வச்சு சுடுவாங்க. இவர் கூச்சி போய் தப்பிச்சிருவார். இவர் ஒரு ஓட்ட துப்பாக்கி வச்சுருப்பார், அப்படி எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டு வருவார். இது வந்து உண்மையில் நடக்குமா அப்படி? இல்லை, லைஃப்பில் அந்த மாதிரி ஆபாச திரைப்படங்களும் பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் வந்து விந்து லிட்டர் கணக்கில் கொட்டிக்கிட்டு இருக்கும். அதுவும் திக்காகவும் அது வெள்ளையாகவும் இருக்கும். அந்த மாதிரிலாம் விந்து பொதுவாக அப்படி இருக்காது. இல்லை சார், இப்போ நான் செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடுதே சார். பெண்ணுறுப்புலேருந்து விந்து வெளியே வரும், அது நார்மல். சரி சார், இப்போ நான் செக் பண்ணதில் வந்து நான் இதில் மெயினாக வந்து நான் ட்ரிங்க்ஸ் அதிகம் சாப்பிட்ருக்கேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் வருமா சார்? அதிகம் ட்ரிங்க்ஸ் ஹேண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கனால கண்டிப்பாக பிரச்சனை வரும். ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறுத்துங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க நீண்ட நாள் உயிர் வாழ்கிறது கஷ்டம். ஓகே சார். இந்த ஜெனரேஷன் ட்ரிங்க்கு நிறைய எல்லாரும் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு மேரேஜ் ஆகி. இந்த ஜெனரேஷனே ஒரு 50 வயசுக்கு மேலே வாழ்கிறது கஷ்டம். நிறைய பேர் அதுக்குள்ளே துர்குலோகத்துக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி பழக்கங்களுக்கெல்லாம் நிறுத்துங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். சரி, இப்போது சில விஷயங்களை நம்ம சொல்லி பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு தம்பதிகளுக்கான ட்ரீட்மெண்ட், என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஒன்று வந்து தம்பதிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது நம்ம சிறு வயதிலிருந்தே மற்றவங்களை குறை கூறி ஒரு பாசிட்டிவான கம்யூனிகேஷன் இல்லாமல் நெகட்டிவாகவே பேசுவாங்க. எல்லாத்துலேயும் குறைகள் நமக்கு ஈஸியாக கண்ணில் பட்டுரும். ஒரு விஷயத்தில் இருக்க சரியான பாசிட்டிவான விஷயங்கள் கண்ணில் படுறத விட தவறான விஷயங்கள் குயிக்காக நம்ம கண்ணில் பட்டுரும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம் சார், நான் வேதாளத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். அதாவது சார், எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காரு. சரிங்க. அதாவது வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு மருத்துவ ரீதியாக எதுவும் மெடிசன் இருக்கா சார்? எந்த மெடிசன் இல்லைங்க. நீங்கள் வந்து உங்கள் கணவரோட இன்டர்நெட் மூலமாக செக்ஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரியெல்லாம் இப்போ நிறைய டெவலப் ஆகிடுச்சு. கணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவரோட டெலிஃபோன் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் செக்ஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. அல்லது நீங்கள் சுய இன்பம் பண்ணிக்கலாம், ஒரு தப்பு இல்லை. இதெல்லாம் இயல்பானது தான். சார், அதாவது சார் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட கான்டாக்ட் இருக்காங்க இல்லைங்கிறத நம்ம அது மாதிரி தெரிஞ்சா எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க. ஸ்பை பண்ண முடியாதுங்க. அப்படியா? அந்த மாதிரிலாம் நம்பிக்கை வச்சிங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுங்க. கணவன் மனைவி ஓவர் நைட் வெளியே தங்கக்கூடிய வேலைகளை கூட அவாய்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கணவன் மனைவி ஒரே இடத்துல எவ்வளோ சம்பளம் குறைவாக இருந்தால் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லதே தவிர நீண்ட நாள் பிரிந்து வாழ்கிறது நல்லதல்ல. அது வரலங்கிற போது வருஷ கணக்கு ஆகிடுச்சுங்கிறதுனால வந்துட்டு நமக்கு அதில் வேறு எதுலேயும் வந்து வேறு யாரு கூட பண்ணுறதுலேயே நமக்கு அதுதான் ஈடுபாடு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவங்க வரலங்கிற போது அந்த மாதிரி எதுவும் வேறு எதுவும் கண்டிப்பாக இருக்குன்னு தெரியல சார். அதான் நான் உங்களுக்கு கேட்குறேன். அதாங்க கண்டுபிடிக்க முடியாது. அதாங்க பிரியாமல் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க ஒரே இடத்துல. நீங்கள் எல்லாம் அப்ராட் போயிருங்க, அல்லது கணவர் இங்கே இருந்து இந்தியாவில் ஒரு தொழில் பண்ண சொல்லுங்கள். வேற குறுக்கு வழி இல்லை. சொல்லுங்கள். அதாவது நம்மளை பற்றி அவங்களுக்கு சிந்தனை இருந்திருந்தா கண்டிப்பாக வரலாங்கிற போது வந்துட்டு அவங்களுக்கு வேறு எதுவும் அந்த மாதிரி எதுவும் கண்டிப்பாக இருக்குமோன்னு யோசிக்க தோணும் சார். பொதுவாக அப்படி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் திரும்ப அதான் சொல்கிறோம். தம்பதிகள் ரொம்ப பிரிஞ்சிருக்கிறது நல்லதல்ல. உங்களுக்கு வந்து ஒருத்தர் பக்கத்து வீட்டில் யாராவது நெருக்கமாக ஒருத்தர் அன்பு காட்டினார்னா அவங்க கூட நெருக்கமாகலாம். அங்கே அதே மாதிரி உங்கள் கணவர் அங்கே யாராவது வேலை செய்கிறவங்க
ரொம்ப நெருக்கமாக ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறாங்க, அட்ராக்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தொடர்புகள் ஏற்படலாம். இந்த வாய்ப்புகள்லாம் அதிகம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழும்போது இந்த வாய்ப்புகள் குறையும். ஆனால் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி கரெக்ட் கிடையாது. ஸோ ஒருத்தங்க தெரிஞ்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குமோ, அதனால தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தோணுது சார். உங்களை அவாய்ட் பண்ணுறாரா அவர்? அது எப்படி அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க? ஊர்லேயே இல்லையே. இல்லை சார், ஃபோன் பண்ணும்போது நம்ம பேசும்போது அதை வச்சு ஓரளவு செக் பண்ண முடியுதுல்ல. சரிங்க. இது வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கவுன்சிலரை வேணால் பாருங்கள். அவர் உங்கள் கணவர் இந்தியாவுக்கு வரும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு மெரிட்டல் கவுன்சிலர்கிட்ட உட்காந்து பேசுங்க. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா பல நேரங்களில் உங்களுக்குள்ள சில பயம், பதட்டம், சில சந்தேகங்கள், அவருக்கு சில பயம், பதட்டம், சந்தேகங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க முடியும். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுனீங்கன்னா இதை பெருமளவுக்கு தவிர்க்கலாங்க. இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச போகிறோம். எப்படி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது தம்பதிகளுக்கு அப்படின்றத தொடர்ந்து பேச போகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 7810007788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.